This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மோகன்? ஆனந்தி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இப்பகுதியில் உள்ள குறுவை சாகுபடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடியில நேரடி விதைப்பு ஒரு 5 நாட்களாக தொடரப்பட்டுள்ளது. அதே போல் நடவு சாகுபடி என்பது கடந்த 7 நாட்களுக்கு மேலாக அந்தந்த பகுதியிலே குறுவை சாகுபடியை விவசாயிகள் துவங்கியுள்ளனர். இந்த நிலையில முதல் நாள் பெய்த மழையிலும் தாக்கமே அடுத்தடுத்து தொடர்ந்ததனால தற்போது நேற்று இரவு துவங்கி இன்று அதிகாலை வரை குறிப்பா இந்த செம்மனார் கோவில் பகுதியில மட்டுமே பாத்தீங்கன்னா 74 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கு. இந்த மாதிரி மாவட்டம் முழுவதும் பரவலா பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள அந்த விளைநிலங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டு இந்த காட்சியானது குத்தாலம் பகுதியில் உள்ள தாளஞ்சேரி கிராமம். இந்த பகுதியில் மட்டுமே சுமார் 200 ஏக்கர் அளவுக்கு நேரடி விதைப்பு மற்றும் நடவு பயிர்கள் தண்ணீர்ல நிற்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இந்த தண்ணீர் இன்று மழை ஓய்ந்து வடிந்தாலும் கூட இனி தொடர்ந்து மழை பெய்தால் இந்த பயிர்கள் முழுவதுமா பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள வடிகால்களை சீரமைக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.